ஜஸ்மின் டெய்லர்ஸ். நான் இந்த வீடியோவில் ஒரு சாரி பிளவுஸில் எப்படி அளந்து கல்குலேஷன் பண்ணி எப்படி உங்களுக்கு வெட்டுறதுன்றதை நான் காட்ட போகிறேன். வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இந்த சாரி பிளவுஸை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் கட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் இந்த சாரி பிளவுஸுன்ற லென்த்தாக முதல்ல அளந்து வரோங்க. 15 அரை இருக்குது. நான் இப்போ 15 அரையை இதில் நான் மார்க் பண்ண போகிறேன். இது நான் ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டு வச்சுருக்கேன் நேராக. இது வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் அண்டபடியாக 15 அரையோட நான் ஒரு 1 இன்ச்சை கூட்டி நான் ஒரு 16 அரைக்கு மார்க் பண்ணுறேன். அதாவது தையலோடு சேர்த்து தான் நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன். இதை பாருங்க, இது வந்து தையலுக்கு. இங்கேயும் நாங்கள் தைக்கிறதுக்காண்டி ஒரு அரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இனி நாங்கள் நெக் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் பாருங்கள், சென்டர்லேருந்து அளந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 6.5 இன்ச்சு ரெடி அளவு இருக்குது. நீங்கள் இதில் இருந்து ரெடி அளவு நீங்கள் இங்கே ஒரு அரை இன்ச்சு மேலே கூட விட 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். சாரி ப்ளவுஸ் எவ்வளவு செஸ்ட் அளவுண்டு நாங்கள் இப்போ பார்ப்போம். பாருங்கள், இப்படியே எல்லாம் நேராக வடிவாக இப்படி எடுத்து வச்சுட்டு ஆம்ஹோல் எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். இதில் 21 இருக்குது. இதை நீங்கள் இப்படியே திருப்பி 21 இருந்து இவ்வளவும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்கள். 30 அரை இருக்குது. அப்புறம் அதே மாதிரி அடுத்த சைட்லையும் அந்த 30 அரையை நீங்கள் கொண்டு போய் இந்த பட்டி தூரத்தை விட்டுட்டு 30 அரை எடுத்துனா 30 அரையிலேருந்து இங்கே பாருங்கள் சரியாக 40 இன்ச்சு இருக்குது. அப்போ இந்த ப்ளவுஸினுடைய செஸ்ட் வந்து 40 இன்ச்சு செஸ்ட் உள்ள ஒரு ப்ளவுஸ். இந்த ப்ளவுஸ் நாங்கள் இப்படி ஷோல்டர் மெஷர்மெண்ட் பண்ணுறோன்னு பார்ப்போம். நாங்கள் இதுக்கு வந்து ஃபுல் ஷோல்டர் தான் இனி பார்க்க போகிறோம். 40 4ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 10, 10லேருந்து 1 கழிச்சா 9 ஆம்ஹோல் ரவுண்ட். இதை நீங்கள் 2ஆல் பெருக்கினீங்கன்னா 18, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 17. அப்போ இந்த ப்ளவுஸினுடைய ஃபுல் ஷோல்டர் வந்து 17. 17 நீங்கள் 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 8.5. அப்போ 40 செஸ்டினுடைய ஃபுல் ஷோல்டர் வந்து உங்களுக்கு 8.5 என்று கிடைக்கும். இதில் நீங்கள் இந்த 8.5 இப்படியே வச்சு நாங்கள் போட இயலாது. இது வந்து காலர் நெக், போட் நெக், இந்த நெக்குகள் வைக்க நாங்கள் அப்படி போடலாம். நெக்கின்ற லென்த் வந்து 9 இன்ச்சஸ் இருக்கு. 9 இன்ச்சஸ் இருக்கிறபடினால ஒவ்வொரு இன்ச்சுக்கும் கால் இஞ்சியை கூட்டி நீங்கள் எவ்வளவு இன்ச்சி வருதுன்னு பாருங்கள். எல்லாமா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 தர காலை பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2.25 கிடைக்கும். அப்போ நீங்கள் இதில் இருந்து 2.25 நீங்கள் மார்க் பண்ணுங்க. கழிச்சிட்டு இங்கே மிச்சம் வாரது தான் உங்களுக்கு ஷோல்டராக இருக்கும். அப்போ உங்களுக்கு இதில் வந்து 6.5 உங்களுக்கு ஷோல்டராக கிடைக்கும். இனி நீங்கள் பாருங்கள், இதில் ரெடி ஷோல்டர் இங்கே எவ்வளவு இருக்குன்னு நீங்கள் அளந்து பாருங்கள். ரெடி ஷோல்டர் 2.5 இருக்குது, சின்ன ஷோல்டர். அப்போ நீங்கள் இங்கே இருந்து 2.5 அதோட நீங்கள் 2.5 சொன்னால் ஒரு 3/4 இன்ச்சு கூட்டலாம், இல்லை ஒரு 1 இன்ச் கூட்டலாம். கூட்டி நீங்கள் வச்சீங்கன்னா தையல் இடைவெளிக்கு 3/4 இன்ச்சு உண்மையாக வைக்கிறது தையலுக்கு தான். அங்கால 1/4 இன்ச்சு மிஞ்ச 1/2 இன்ச்சியும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 1 இன்ச் கூட வைக்கலாம். நான் 2.5 இடைவெளியை அதில் 3.5 ஒரு 1 இன்ச் வச்சு நான் எடுக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா சின்ன சொல்கிற 2.25. அப்போ நெக் பிட் வந்து இதில் 2.25, இதில் 3.5 நான் எடுத்திருக்கிறேன். இங்க 2.25 நீங்க வச்சிருக்கிறீங்க. அதோட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணி நீங்க நெக்கை வந்து வரைய வேணும். இதுல இருந்து நீங்க எடுத்த 6.25 ஷோல்டரை அதே அளவு திருப்பி இங்கேயும் வச்சிருங்க. இது ஆம்ஹோல் லென்த். ஷோல்டர் எடுத்த அதே அளவு ஆம்ஹோல் லென்த்தாகவும் நீங்க மார்க் பண்ணுங்க. 6.25. இனி இந்த அளவுள்ள இந்த ஷோல்டர் அளவு எடுத்தீங்களோ அதே அளவை இதிலேயும் மார்க் பண்ணு. மார்க் பண்ணி போட்டு இதுதான் உங்களோட ஆர்ம் ஹோல் லென்த்தாக இருக்கும். செஸ்டுடைய வித் இது பாருங்க. இதில் வந்து 40 இது 1/4 செஸ்ட் நான் கட் பண்ண போகிறேன். 1/4 செஸ்ட்னு சொன்னால் 40 4ஆல் பிரித்தா 10 இன்ச்சு. நான் அந்த 10 இன்ச்சை தான் இதில் நான் மார்க் பண்ண போகிறேன்.
1.25 1.5 உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா வைக்கணுமோ நீங்கள் வைக்கலாம். வச்சுட்டு இதனுடைய சென்டர் பாயிண்ட்டை எடுத்து இங்கே இருந்து ஒரு 1 இன்ச் கழிச்சிட்டு மார்க் பண்ணிட்டு நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஷோல்டரின் ஆம்கோன் ரவுண்டு வந்து 9 இன்ச்சஸில் இருக்குது. அப்போ நாங்கள் செக் பண்ணினா 9 இன்ச்சஸ் எங்களுக்கு கிடைக்க வேணும். பாருங்கள், செக் பண்ணி பார்க்குறேன் 9 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ இதையே நாங்கள் சரியாக வரையலாம். இப்படி நீங்கள் வரைகிறதால நீங்கள் எப்படி தைக்கிறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு கிடைக்கும், நீட்டாக கிடைக்கும். வித்தியாசமாக தான் ப்ளவுஸஸ் எங்களுக்கு வரும். அதனால் நாங்கள் எங்களோட ஸ்டைலில் அதை நாங்கள் மாற்றிக்கொண்டு கட் பண்ணலாம். இப்போ பார்க்குறேன், இப்போ 9 இன்ச்சஸ் வரையுது. இதோட சேர்த்து தான் நான் அளக்கிறேன். இதில் ஒன்று விட்டு அளக்கல. ஆனால் இது வந்து சரியான அளவாக இருக்கும். நீங்கள் தைச்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஸ்டிச்சிங்குக்கு போக அது வந்து சரியாக எங்களுக்கு 9 இன்ச்சஸ் வந்து கிடைக்கும். அடுத்ததான் இதனுடைய பேஸ்ட் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, இதில் இருந்து இந்த பட்டி துண்டை இப்படியே மடிச்சுட்டு பாருங்கள் 35 இருக்குது. இப்போ வேஸ்ட் வந்து 35. அதை 4ஆல் பிரித்தோம்னு சொன்னால் 8.25 எங்களுக்கு கிடைக்கும். 8.25க்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு பிறகு நான் ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். 8 இன்ச்சஸ் வரைக்கும் அது வந்து நார்மலான ஒரு நெக், நார்மல் நெக். 8 இன்ச்சஸுக்கு கீழே 9 இன்ச்சஸுக்கு போயிட்டுன்னு சொன்னால் அது டீப் நெக் தான். அப்போ டீப் நெக்குக்கு நீங்கள் எந்த நாளும் இங்கே இருந்து நீங்கள் மார்க் பண்ண வேணும். இங்கே இருந்து தான் நீங்கள் அந்த அளவை செக் பண்ணணும். இப்போ நீங்கள் 10 இன்ச்சஸ் போட்டீங்க, இப்படி பார்க்க ஒரு 3/4 இன்ச்சு, 10 இன்ச்சோட இன்னொரு 3/4 இன்ச்சு கூட்டி நீங்கள் ஒரு 10.25க்கு எங்கே இருக்குதோ அதுக்கு தான் நீங்கள் மார்க் பண்ண வேணும். 10.25 எங்கே வருதோ அதில் மார்க் பண்ணி நீங்கள் செக் பண்ணீங்கன்னு சொன்னால் சரியாக இருக்கு. நாங்கள் இப்போ நெக் வரைய போகிறோம். இது ரவுண்ட் நெக் தான். இது எக்ஸ்ட்ரா, இது ரெடி அளவு. நீங்கள் இதில் போடுற அளவு தான் இந்த சென்டர்லேயும் இருக்க வேணும். அப்போ தான் உங்களுக்கு அது சரியாக வரும். அப்போ தான் உங்களுக்கு சுருக்கங்கள் எதுவும் வராமலுக்கு ஒரு நீட்டான ப்ளவுஸாக உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இனி கட் பண்ணுவோம். நாங்கள் இப்போ பேக் சைடு வெட்டிட்டோம். இனி ஃப்ரண்ட் சைடுக்கு நாங்கள் போவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.